We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. விராட் கோலி பார்த்தோம்னா அவருடைய T20 கேரியர்ல 7 முறை ஒரு குறிப்பிட்ட பவுலருக்கு எதிராக அவுட் ஆயிருக்காரு. அந்த பவுலரை இந்த போட்டியில ஃபேஸ் பண்ண போறாரு. அந்த பவுலர் யாரு? இந்த போட்டியில அந்த பவுலர் டாமினேட் பண்ணுவாரா இல்ல விராட் கோலி டாமினேட் பண்ணுவாரா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ presented by Crick Stats Analyzer. இந்த வீடியோல ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் IPL 2026 மேட்ச் நம்பர் 16ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா April 10 ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது பர்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுஹாத்தியில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் அரௌண்ட் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும். கிளியர் ஸ்கை, இப்போதைக்கு பார்க்கும்போது கிளியர் ஸ்கையாக இருக்குது. மேபி ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் நிறையா மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், இந்த வீடியோவில் பார்த்த ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறையா அங்கேயும் நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா இதுவரை 31 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-14 RCB டீம் தான் லீட் பண்ணுறாங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 6 தடவை மோதினதில் இதுலேயும் 4-2 RCB டீம் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் இந்த ரெண்டு அணிகளும் மோதினது கிடையாது. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் அவங்களுடைய செகண்ட் ஹோம் கிரவுண்டில் இதுவரை 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இதுவரை இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணதில்லை. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த கிளைமேட் கண்டிஷன் மாறிட்டே இருக்கிறதால அது பிச் கண்டிஷனை ரொம்பவே பாதிச்சிருக்கு. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்குது. அதாவது பவர் பிளே ஓவர்ஸில் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்குது. அந்த ஃபேஸில் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது மேட்ச்குள்ளே வரலாம். ராஜஸ்தான் vs CSK மேட்ச் மாதிரி மேட்ச்குள்ளே வரலாம். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் தான் டாமினேட் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்போம் ராஜஸ்தான் vs மும்பை மேட்ச்சில் கம்ப்ளீட்டாக வந்து ராஜஸ்தான் டீம் டாமினேட் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். டாஸ் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டில் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் மோஸ்ட்லி பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 6 நைட் கேம்ஸில் பார்த்தோம்னா 5 போட்டியில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்லையும் ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 6 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 2 போட்டிலும், செகண்டாக பேட் பண்ண டீம் 4 போட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 144, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 141 இருக்குது. இங்கே வந்து நிறைய மேட்சஸ் ஷார்டன் ஆனதுனால ஸ்கோர் வந்து கம்மியாக காமிக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 158 இருக்குது. இதுவே பேட்டிங் ஆவரேஜ் 22.8 இருக்குது. சுமாராக தான் இருக்குது இங்கே. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த 3 ஸ்டாட்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் மேட்ச்சில் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரன் ரேட். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா 6 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுற டீம் வந்து ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனுடைய முதல் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க CSK ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு. அதே போல் தான் லாஸ்ட் சீசன்லேயும் நடந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான், அதாவது ராஜஸ்தான் vs மும்பை மேட்ச், அந்த மேட்ச்சில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 2024லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுற டீமில் இருக்கிற ஓப்பனர்ஸ் வந்து பெருசாக ரன்கள் அடிக்கலை. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 25, 42 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து இவ்வளோ தான் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் அது அப்படியே வந்து மாறிச்சு. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் பார்த்தோம்னா இந்த ஃபேஸில் 3.8 இருக்குது. மெயினாக அந்த CSK மேட்ச்சில் பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸை இழந்திருந்தாங்க.
அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.8ம் பவர் பிளே ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 2ம் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் 9.4ம் மிடில் ஓவர்ஸில் 9.1ம் இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 12.1 இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 6 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் செகண்டாக பேட் பண்ண டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் மும்பை டீம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் ப்ரெஷர் தான். ஏன்னா வந்து 11 ஓவரில் 150 ரனுக்கு மேலே அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அக்ரெசிவாக ஆடணும். அந்த ப்ராசஸில் போகும்போது கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. இது எல்லா மேட்சுமே வந்து நடக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸ்லாம் 140, 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள்லையும் யோசிச்சு பாருங்கள், அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சு பாருங்கள். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறது. அடுத்ததாக பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குது. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 38 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 145 இருக்குது. ரெண்டுமே பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அடுத்த டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து 43% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து 39% ஆஃப் ரன்ஸும் வந்துருக்கு. இதுவே லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தோம்னா 18.6 அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 19% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க மற்ற ஐபிஎல் வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அபோவ் ஆவரேஜாக இருந்திருக்கு. 52.7 இருக்குது ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ். இதுவே ஸ்ட்ரைக் ரேட் வந்து 153 இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 56% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 34% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 10% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது போல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த மேட்சஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ நம்ம பார்த்த ஸ்டாட்ஸ் போல தான் ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. அதனால இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு திங்க் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுற டீமில் இருக்கிற பவர் பிளே பவுலர்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸை அவுட் பண்ணிடுவாங்களா பவர் பிளே ஓவர்ஸில் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். அப்படி விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுற டீமில் இருக்கிற பவுலர்ஸை அதிகமாக எடுங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் போல் எடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற டீம் உடைய ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற டீமில் இருக்கிற ஓப்பனர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பவுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக பவர் பிளே பவுலர்ஸ், அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ராஜஸ்தான் டீமில் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணோய் இருக்கார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னர் வந்து கண்டிப்பாக டீமில் இருக்கணும். அடுத்ததாக பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் ஓவர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 62% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 38% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 42 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 27 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 28 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இங்கே அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. முதல் போட்டியில் சிஎஸ்கே டீமை 8 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் இதே கிரவுண்டில் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா குஜராத் டீமை 6 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் கடைசியாக மும்பை டீமை 27 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் குஜராத் அண்டு மும்பை இந்த 2 டீமை ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டீமை விட மும்பை அண்டு குஜராத் டீம் வந்து ஒரு பெட்டர் டீமாக இருக்குது. அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுருல், ரியான் பராக், ஷிம்ரான் ஹெட்மயர், டோனோவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா அண்ட் ரவி பிஷ்ணோய். அடுத்ததாக பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்ரி பர்கர், சந்தீப் சர்மா. மிடில் ஓவர்ஸில் ரவீந்திர ஜடேஜா, துஷார் தேஷ்பாண்டே, ரவி பிஷ்ணோய், ரியான் பராக். டெத் ஓவர்ஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே. இதில் பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து இந்த சீசனில் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடவே கிடையாது. 2 ஓவர் 3 ஓவர் தான் போடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் அதுவும் வந்து ஒரு பவுல் பண்ணவே இல்லை. இவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த டீமில் அந்த அளவுக்கு வந்து இல்லை, அதை நம்ம பார்க்கணும். இவருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் பார்த்தோம்னா 50s வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால் ஹெட் வெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது.
ஆர்சிபி டீமுக்கு 30 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 38 ஆவரேஜும் இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 75 ரன்ஸ் அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 77 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சது தான். மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பாலுக்கு எதிராக மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா புவனேஸ்வர் குமார் அவருடைய பால் 58 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுவரை அவுட் ஆனதில்லை. இது ஒரு நல்ல மேட்சப்ஸாக இருக்கு. ஜெய்ஸ்வாலுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இருந்தாலும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பிச் கண்டிஷன் நியூ பால் பவுலர்ஸுக்கு எப்போவுமே சப்போர்ட் இருக்கும். இந்த போட்டியில் புவனேஸ்வர் குமார் அண்டு ஜாக்கப் டஃபி இந்த 2 பேர்த்த மட்டும் சமாளிச்சிட்டாரு ஜெய்ஸ்வால். அப்படிங்கும்போது அகெயின் ஒரு பிக் ஸ்கோர் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி இவர் பார்த்தோம்னா 16 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ஆர்சிபி டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல. இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுவும் லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சது தான். மேட்ச் அப்ஸும் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா துருவ் ஜுருல் இவருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு ஆவரேஜ் வந்து 32 இருக்கு. நல்லா இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 47 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெக் பிரேக் பவுலரா சுயாஷ் சர்மா இருக்காரு. அடுத்ததா ரேயான் பராக் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுமே பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே டீசெண்டாக இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு அதிகபட்சமாக 56 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 48 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் பார்த்தோம்னா குருணால் பாண்டியா அவருடைய பாலில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஒரு முறை அவுட்டும் ஆயிருக்காரு. அடுத்ததா ஷிம்ரான் ஹெட்மயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 34 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 36 ஆவரேஜும் இருக்கு. மேட்ச் அப்ஸில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு மட்டும் ஸ்ட்ரகிளாக இருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸில் புவனேஸ்வர் குமார் அவருடைய பாலில் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா டோனோவன் ஃபெரேரா இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 7 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. மேட்ச் அப்ஸில் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா ஆர்சிபி டீமுக்கு ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 32 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி டீமுக்கு 31 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ஆஃப் பிரேக் அண்டு சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்ச் அப் சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்ச் அப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா குருணால் பாண்டியா அவருடைய பாலில் 2 முறையும் புவனேஸ்வர் குமாரோடைய பாலில் 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆர்சிபி டீமுக்கு 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி வெறும் 3 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 55 இருக்குது. ரொம்ப புவராக இருக்குது. அவருடைய ஐபிஎல் கேரியரில் ஆர்சிபி டீமுக்கு தான் அவருடைய போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நன்றி பர்கர் இவர் ஆர்சிபி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. இந்த போட்டியில் நியூ பால் பவுலர்ஸுக்கு அதாவது மூமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நன்றி பர்கர் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே ஆர்சிபி டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா புவராக தான் இருக்குது. மேட்ச் அப்ஸும் சுமாராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சந்தீப் சர்மா இவருடைய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது 21 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப் சுமாராக தான் இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா ரவி பிஷ்னோய் இவர் ஆர்சிபி டீமுக்கு 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 2 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. முதல் போட்டியில் எஸ்ஆர்எஸ் டீமை 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லையும், செகண்ட் மேட்ச்சில் சிஎஸ்கேவை 43 ரன்ஸ் டிஃபரன்ஸ்லையும் ஜெயிச்சிருந்தாங்க. 2 போட்டியிலுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் இதுவரை தோல்வி அடையாத 2 அணிகள் மோத போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாஷ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிலிப் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், அபிநந்தன் சிங், ஜாக்கப் டஃபி அண்ட் சுயாஷ் சர்மா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜாக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார், அபிநந்தன் சிங். மிடில் ஓவர்ஸ்ல குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், அபிநந்தன் சிங். டெத் ஓவர்ஸ்ல ஜாக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார் அண்ட் அபிநந்தன் சிங். அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட்
ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு 3 மேட்சஸ் பேட் பண்ணி 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் இதுவரை ப்ளே பண்ணதில்லை. மேட்சப்ஸில் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே அவருடைய பாலில் மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆனதில்லை. இதில் ரவி பிஷ்ணோய் அவருடைய பாலில் மட்டும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக இருக்குது. நெக்ஸ்ட்டு விராட் கோலி. இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 35 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 113 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் சந்தீப் சர்மா அவருடைய பாலில் 7 முறை அவுட் ஆயிருக்காரு. விராட் கோலி அவருடைய T20 கேரியரில் பார்த்தோம்னா சந்தீப் சர்மாவுக்கு எதிராக தான் அதிக முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்குது. இந்த போட்டியில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பிச் கண்டிஷனை பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக KKR vs பஞ்சாப் இந்த மேட்ச் நடந்தது. அதில் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா நல்ல மூமெண்ட் வந்து கிடச்சிது. ஜஹீர் பாலில் நல்லா பவுல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட் இங்கேயும் கிடச்சிது. அப்படிங்கும் போது சந்தீப் சர்மா வந்து டாமினேட் பண்ணலாம். அப்படி இல்லை லாஸ்ட் மேட்ச் போல தான் அந்த பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படிங்கும் போது அகெயின் விராட் கோலி டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்ச்சர் அண்டு பிஷ்னோய் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் ரவி பிஷ்னோய் அவருடைய பாலில் பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா தேவ்தத் படிக்கல். இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 7 மேட்சஸில் பேட் பண்ணி 311 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. 62 இருக்குது. இந்த அணிக்கு எதிராக தான் அவருடைய முதல் செஞ்சுரியை அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் பேட் பண்ணி 21 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா சந்தீப் சர்மா அவருடைய பாலில் 2 முறையும், ஜடேஜா, பிஷ்னோய் அண்டு ஆர்ச்சர் இந்த 3 பேருடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் ஆர்ச்சருடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ரஜத் படிடார். ராஜஸ்தான் டீமுக்கு 4 மேட்சஸில் பேட் பண்ணி 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு குறிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே அண்டு சந்தீப் சர்மா இந்த 2 பேருடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 6 மேட்சஸில் பேட் பண்ணி 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 45 ரன்ஸ் இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஆர்த்தடாக்ஸ் அண்டு லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரவி பிஷ்னோய், துஷார் தேஷ்பாண்டே அண்டு பர்கர் இந்த 3 பேருடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்றி பர்கர் அவருடைய பால் 5 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ரன் எதுவும் எடுக்காமலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா தான் இருக்குது. பட் பிஷ்னோயுடைய பால்லையும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆவரேஜ் வந்து 10.5 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தோம்னா 81 தான் இருக்குது. அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் டீமுடைய கேப்டனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா KKR டீமுக்கு ப்ளே பண்ணும்போது எப்போவுமே ஆண்ட்ரூ ரசலுக்காகவே யுஸ்வேந்திர சஹல் அவருடைய ஓவர்ஸை வந்து சேவ் பண்ணி வைப்பார். அதே போல் ஒரு ஃபார்முலா ரியான் பராக் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பிஷ்னோயோடைய சில ஓவர்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் டிம் டேவிட்காக. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வினிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிளாக இருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவாக இருக்குது. இவர் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குருணால் பாண்டியா ராஜஸ்தான் டீமுக்கு பேட்டிங்கில் பார்த்தோம்னா ஆவரேஜ் 23 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது ஸ்டாட்ஸ். அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக ஜாக்கப் டஃபி இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக சுயாஷ் சர்மா இவர் ராஜஸ்தான் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஃபிலிப் சால்ட் மஸ்ட் பிக்காக இருக்கார். மற்ற 2 ஆப்ஷன் பார்க்கும்போது துருவ் ஜுரல் அண்டு ஜிதேஷ் சர்மா இருக்கார். ஜிதேஷ் சர்மா பார்த்தோம் அப்படின்னா லோவர் ஆர்டரில் கிளம்புறங்கிறாரு. அந்தளவுக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை.
ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஏன்னா வந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய இவரை விட அக்ரெசிவாக ஆடக்கூடிய டிம் டேவிட் அண்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. எந்த மாதிரியான கண்டிஷனில் ஜிதேஷ் சர்மாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி டீம் இந்த பவர் பிளே ஓவர்ஸ்லேயே 2 or 3 விக்கெட்ஸை இழந்தாங்க அப்படிங்கும்போது வேணால் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். அதனால ஜிஎல்ல மட்டும் இவரை பிக் பண்ணுங்க. இன்னொரு ஆப்ஷன் துருவ் ஜுரல் இருக்காரு. இந்த போட்டியில் யார் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பிச் கண்டிஷன் இதை பொறுத்து இவரை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். பேட்டிங் செக்ஷனில் பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், விராட் கோலி அண்ட் வைபவ் சூரியவன்ஷி 3 பேருமே கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அந்த பிச் கண்டிஷன் போலவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3 பேருமே இருப்பாங்க. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது தேவ்தத் பட்டிக்கல் இருக்காரு. சேஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிச் கண்டிஷனை பார்த்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரஜத் படிடார் அவர் சில மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்ரமோட் ஆகி வருவார். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் இவர் வந்து ஒரு பெஸ்ட்டான பிக் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது மட்டும் இவர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட்டு 3 பேருமே அடித்து முடிச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கும்போது நான் ஒரு 30 ball 60 runs 30 ball 70 runs வேணும் அப்படின்னா டிம் டேவிடை வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்காமையும் போகலாம். அதுக்கப்புறம் டிம் டேவிட் ஒரு ஆப்ஷன் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே போல பர்ஃபார்மன்ஸ் இந்த போட்டியிலும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மேட்சப்ஸில் பிஷ்னோய் அண்டு பர்கர் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஸ்ட்ரகிளாக இருக்கார். கம்ப்ளீட்டாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்குது இந்த போட்டியில் அப்படிங்கும்போது வேணால் இவரை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ரியான் பராக் இந்த சீசனில் இதுவரை பெருசாக இம்பேக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த போட்டியில் அவருடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாரு. எதுக்காக இவரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேட்டகரியில் மற்ற யாருமே இவரை விட பெஸ்ட்டாக இல்லை. அதனால தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஜடேஜா, குணால் பாண்டியா அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. ஜடேஜாவாகட்டும் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆகட்டும் இந்த இம்பேக்ட் ரூல் இருக்கிறதால ஃபுல் 4 overs போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அதே சமயம் ரொமாரியோ ஷெப்பர்டை விட டிம் டேவிட் அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பேட்டிங்கில். அப்படி இருக்கும்போது இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடச்சிதுன்னா 1 or 2 overs அவ்வளோதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அவர் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலை. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ரவி பிஷ்னோய், ஜேக்கப் டஃபி அண்ட் நன்ரி பர்கர் இருக்காங்க. ஜேக்கப் டஃபி ஆகட்டும் நன்ரி பர்கர் ஆகட்டும் இந்த கவுஹாத்தி பிச் கண்டிஷனுக்கு சூட்டபிளான பவுலர்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமில் சந்தீப் சர்மா இருக்கார். அவரும் பார்த்தோம்னா அந்த நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பிச்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அதே போல் ஆர்சிபி டீமில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் இருக்கார். பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா ஸ்விங் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர். பிச் கண்டிஷன் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 1 or 2 wickets அந்த பவர் பிளே ஓவர்ஸில் எடுக்கலாம். ரவி பிஷ்னோய் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் லாஸ்ட் மேட்ச் போலவே ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி பார் ஸ்கோருக்கு மேலே அடித்தாங்க அப்படிங்கும்போது செகண்டாக பவுல் பண்ணையில் இந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ஜெய்ஸ்வால், விராட் கோலி, பிலிப் சால்ட் அண்ட் தேவ்தத் பட்டிக்கல் இருக்காங்க. இந்த 4 பேர் வந்து பார்த்தோன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். அதில் 3 பேர் வந்து ஓப்பனர்ஸாக இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் கவுஹாத்தி பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு எப்போவுமே சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 to 6 overs வந்து பார்த்து ஆடணும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பிக் ஸ்கோர் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து டிசைட் ஆகும். இன்னொரு விஷயம் இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வைபவ் சூரியவன்ஷி நீங்கள் வந்து கேப்டனாக வந்து சூஸ் பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அதுக்கப்புறம் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஆர்சிபி டீம்லேருந்து ஜேக்கப் டஃபியும், ராஜஸ்தான் டீம்லேருந்து நன்ரி பர்கர் அவரையும் நீங்கள் வந்து பிக் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறாங்க ராஜஸ்தான் டீம் அப்படிங்கும்போது ரவி பிஷ்னோயை சில கிராண்ட் லீக் டீம்ஸில் மட்டும் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ரவி பிஷ்னோய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது அந்த டார்கெட் வந்து பெருசாக இருக்கணும். பார் ஸ்கோருக்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும் மிடில் ஓவர்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.